ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வார்த்தையை வாசிப்போம். ஏசாயா 60:1. கர்த்தருடைய மகிமை, ஆமென், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை, இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. இந்த கர்த்தருடைய மகிமையை குறித்து நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கர்த்தருடைய மகிமை எவ்வளவு மகா உன்னதமானது என்பதை குறித்து நான் யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். நேற்றைக்கு இரவு தான் இங்கே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. இந்த கர்த்தருடைய மகிமை என்பது விசேஷமான ஒன்று. சொல்லுங்க, விசேஷமானது. எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், இந்த பூமியில் அதற்கு ஈடா அதற்கு நிகராக ஒன்றுமே கிடையாது. அதனால தான் மோசே இந்த மகிமையை வாஞ்சிச்சான். ஏற்கனவே முச்சடியில் தரிசனம் ஆயிட்டார். முச்சடியில் பேசுறத மோசே கேட்டார் இல்லையா? முச்சடியில் தீ பற்றி எரியுது, நெருப்பு எரியுது. மோசே ஓடி வரான். முச்சடியிலேருந்து கர்த்தர் பேசுகிறார், மோசே நீ பக்கமாக வராத, கிட்ட வராத, உன் பாத ரட்சிகளை, ஏன்னா நீ நிற்கிற இடம். ஆமாம், அங்கே மகிமையை பார்த்தான். இந்த மோசே அதில் திருப்தி ஆகலை. 40 நாள் மலை மேலே உட்காந்து ஜோம் பண்ணுறான். மலை மேலே உட்காந்து ஜோம் பண்ணி 10 கட்டளையை எழுதி வாங்குறான். அதுலேயும் மோசே திருப்தி ஆகலை. ஒரு முறைக்கு பல முறை சீனாய் மலைக்கு கூப்பிட்டு அவன் 40 நாள் ஜோம் பண்ணுறான். அப்போவும் அந்த மோசே திருப்தி ஆகலை. ஒரு நாள் கேட்குற, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை வாஞ்ச பாருங்க. மோசேக்கு தெரியும் ஆண்டவருடைய மகிமை விலையேற பெற்றது. சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை விலையேற பெற்றது. இந்த மகிமையை நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அவனுடைய உள்ளத்தில் வாஞ்ச. ஆண்டவர் சொல்றாரு, வேணாமடா, இது விஷப்பரிச்சை. என் மகிமை யாரும் பார்த்து உயிரோடு இருந்தது கிடையாது. என்னை பார்த்து உயிரோடு இருந்தது யாரும், ஆமாம், எரிஞ்சிருவாங்க. ஆனாலும் அவன் கேட்குறேன், இல்லை ஆண்டவரை என்னமாவது பண்ணுங்க, நான் எரிஞ்சா கூட எரிஞ்சிடுறேன், சாம்பலா கூட ஆயிடுறேன், ஆனால் உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். உங்கள் மகிமையை சொல்லுங்க, உங்கள் மகிமையை. நீங்களும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற இந்த காலத்தில் உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஐயா, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவனுடைய தொந்தரவு தாங்க முடியாத இவன் சொல்கிறாரு, எப்பா சரி மலை மேலே ஏறி வா, அந்த கண்மலை இருக்குது, அந்த வெடிப்புக்குள்ளே உன்னை வைக்கிறேன். இந்த பெரிய வெடிப்பு இருக்குது, அந்த வெடிப்புக்குள்ளே வச்சு என் கரத்தால் உன்னை மூடுறேன். நான் உன்னை கடந்து போவேன், என் பின்பக்கத்தை மாத்திர நீ என்ன பண்ணுவ பாப்ப. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த உன்னத மகிமை, அல்லேலூயா, அந்த மகிமை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. அந்த மகிமை நமக்குள்ள வேணும். அந்த நம்ம மகிமை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த மகிமை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தில் இருக்காங்க. 430வது ஆண்டு வெளியே வர்றாங்க. எங்கேருந்து வராங்க? எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. மோசேயும் ஆரோன் மூலமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனேயே தேவ மகிமை அவங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. மேக ஸ்தம்பமா, அக்னி ஸ்தம்பமா, இந்த மகிமை கூடவே வருது. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கே உனக்கான தேவ மகிமை வந்துடும். என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? அப்படியே எந்த விஷயம் எனக்குள்ள தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. எகிப்தை விட்டு என்னைக்கு முழுசா வந்துட்டியோ, கவனிங்க,
எகிப்தை விட்டு என்னைக்கு முழுசா வந்தியோ அன்னைக்கு உன்னை ஒரு தேவ மகிமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அறக்குறையா இல்லை, அறக்குறையா வந்திருக்கிற ஆளுகள்ல, முழுசா. அல்லேலூயா சொல்லுங்க. முழு மனம் திரும்புதல். அல்லேலூயா. உலகத்தில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இல்லை. எகிப்தில் இருந்து தேவ ஜனங்கள் முழுவதுமாக வெளியே வந்தபோது இந்த தேவ மகிமை அவர்களை தொடர்ந்து வந்துச்சு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அதே போல என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை உங்க மகிமை ஆமென் நிரப்பனப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எப்படி? நான் பகல்ல மேக ஸ்தம்பமாக, இரவுல அக்னி ஸ்தம்பமாக இந்த தேவ மகிமை அவங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த மகிமையை தான் ஃபாலோ பண்ணாங்க, வேற எதையும் ஃபாலோ பண்ணலை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, தேவ மகிமையை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் இருக்குதான். ஆமென் சொல்லுங்க. ஏராளமான வழி, அவன் வழி இவன் வழி அப்படின்னு போகக்கூடாது. நான் எதை பின்பற்றணும்னா தேவனுடைய மகிமையை பின்பற்றணும். சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை பின்பற்றணும். அல்லேலூயா. இந்த மகிமையை இஸ்ரவேல் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மகிமை எங்கெல்லாம் போகுதோ அந்த வழியில தான் போவாங்க, மாற்றி போக மாட்டாங்க. இந்த மகிமை எங்கே நிற்கிதோ அங்கே கூடாரத்தை போடுவாங்க. ஹலோ, இந்த மகிமை எங்கே நிற்கிதோ அங்கே கூடாரத்தை போடுவாங்க. அந்த மகிமை எவ்வளவு நாளைக்கு அங்கே இருக்குதோ அவ்வளவு நாளும் அதே இடத்துல கூடாரத்தை போட்டு இருப்பாங்க. இந்த மகிமை கிளம்ப ஆரம்பிச்சிடும். இந்த மகிமை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற சட்டி முட்டியெல்லாம் கட்டிட்டு கூடாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த மகிமை எங்கே போதோ அது வழியாகவே போவாங்க. அப்படி போனால் தான் பாலுந்தேன்னு ஓடுகிற, உன் இஷ்டத்துக்கு போனால் பாலுந்தேன்னு ஓடுகிற காணான் கிடைக்காது. நாம் நினைக்கிறோம் நாம் பாட்டில் போவோம், பாலும் தேனும் ஓடுகிற காணான் கிடைச்சிடும், சுடுகாடு தான் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் எதை ஃபாலோ பண்ணாங்க? கர்த்தருடைய மகிமையை ஃபாலோ பண்ணாங்க. அல்லேலூயா. இந்த மகிமையை ஃபாலோ பண்ண இந்த மகிமை எங்க கொண்டு விட்டுச்சுன்னா, அல்லேலூயா, கட்டாத வீட்டுக்கு கொண்டு விட்டுச்சு, நாட்டாத தோட்டத்துக்கு கொண்டு விட்டுருச்சு, பாலும் தேனும் ஓடுகிற அழகான ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள இந்த கர்த்தருடைய மகிமை கொண்டு போய் விட்டுச்சா இல்லையா? அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை சரியான வாழ்க்கையில பின்பற்றி நடந்தோம், வாழ்ந்தோம் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமா உன்னை வெறுமையா விட மாட்டாரு. உன் ஆசீர்வாதமான மகிமையான இடத்துல கொண்டு போய் விடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் அவர் என் ஆத்துமாவை தேற்றி கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. தம்முடைய என்னை நீதியின் பாதைகளில் நான் மரண இருளில் பொல்லாப்புக்கு ஏன் பயப்பட மாட்டீங்க? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் பயப்பட மாட்டேன்? பாக்கெட்டில் பைசா நிறைய இருக்குது, பயப்பட மாட்டேன். இல்லை, ஒரு 15 பவுன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பவுன்? அதனால பயப்பட மாட்டேன். இல்லை, 15 பவுனும் வேலைக்கு ஆகாது. அவர் கூட இருக்கிறதுனால ஒரு பயமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த மகிமை என்னெல்லாம் செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகிமை கேக்குதா கடைசி வரைக்கும்? அல்லேலூயா. இந்த மகிமை முன்னால போகுது, செங்கடல் நிற்க முடியல. செங்கடல் மோசே பழந்தார செங்கடலை. தேவ மகிமை சொல்லுங்க, தேவ மகிமை. அல்லேலூயா.
இந்த மகிமை உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எந்த செங்கடலும் நிற்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. செங்கடலை பார்த்தாங்க, அப்படியே மலைச்சு நின்றுட்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய செங்கடலை எப்படா கடக்கிறது? உனக்கு பெருசு, ஆனா தேவ மகிமைக்கு அது சாதாரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவ மகிமை இருக்குமானால் இந்த உலகத்துல எந்த செங்கடலும் உனக்கு முன்னால குறுக்க நிற்கவே முடியாது. சத்தம் போட வேணான்னு தான் சொல்றாங்க. அது வந்துருது, என்ன பண்றது? கர்த்தர் கிருபையா காப்பாராக. அல்லேலூயா. இப்படிதானே வேதத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனுக்கு நிகரா, அந்த மகிமை இருக்கிற ஆளுக்கு நிகரா ஒண்ணுமே. மதிப்பு இல்லையா? பரவாயில்ல. அறிவு இல்லையா? பரவாயில்ல. காசு இல்லையா? பரவாயில்ல. வீடு, சொந்த வீடு இல்லையா? பரவாயில்ல. காரு பங்களா இல்லையா? பரவாயில்லப்பா. ஆனா ஒண்ணு உனக்கிட்ட இருந்தாப்பா. என்னது சொல்லுங்க? என்னது? தேவ மகிமை உனக்கிட்ட இருந்தா போதும். பின்னால் அசையாம உட்காந்துருக்கீங்க. போச்சு, அது போக இந்த மகிமையை கொண்டு போயிட்டு ஒரு 1.5 கிலோ பருப்பு வாங்க முடியுமா? ரேஷன் கடைக்கு போனால் ஏதோ ரேஷன் கசம் கொடுப்பானா? அதை விட மேலானதை கர்த்தர் தருவார். தராரா? தரமாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன். எதை வாஞ்சிக்கிறேன்? மகிமையை வாஞ்சிக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும். ஆமா. எந்த நாள்? எந்த நாள்? 1000 நாளை பார்க்கிலும். எந்த நாள்? உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி அந்த மகிமை. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய காருண்யம், அவருடைய மகிமை தான் நம்ம என்னவா மாத்துனா? பெரியவனா மாத்தும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உன்னை எப்படி மாத்திரும்? சூப்பரா மாத்திரும். வேர்ல்டு லெவலுக்கு உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. உனக்கு ஞானம் இருக்குதோ, அறிவு, படிப்பு, அதெல்லாம் கவலையே படாத. கடவுளுடைய மகிமையை மாத்திரம் பிடிச்சுக்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கடவுளுடைய மகிமையை பிடிச்சுக்க. அந்த மகிமைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அந்த மகிமையை வாஞ்சித்து கதறு. அந்த மகிமைக்காக தேவ சமூகத்தில் நில்லு. ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே. என்னத்தை கதறுதான்? அங்க பாருங்க எப்படி கதறிக்கிட்டு கிடக்கு. சொல்லு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. தேவனே, என் ஆத்துமா எதை வாஞ்சித்து கதறுது? உம்மையே வாஞ்சித்து. சொல்லுங்க, என் ஆத்துமா எதை வாஞ்சிக்கணும்னா தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கணும். சொல்லுங்க, என் ஆத்துமா தேவனுடைய மகிமையை வாஞ்சித்து கதறணும். அல்லேலூயா. 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 என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லா. ஆமென். உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் அன்பு எனக்கு. நல்ல கையில் சொல்லுங்க. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் அன்பு எனக்கு. என் இயேசு ராஜா. ஆமென். எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, உங்க மகிமை. சொல்லுங்க, உங்க மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களோட கூட போகுது. ஆமென். எதிராளிகளை ஆமென் செங்கட பிளந்தது மாத்திரமல்ல, இந்த எதிராளிகளை இந்த மகிமை என்ன பண்ணுச்சுன்னா கடல்ல மூழ்கடிச்சிச்சு. ஹலோ ஹலோ, புரிஞ்சுதா?
தேவ மகிமை உன்னோட கூட இருக்கிற போது அவன் எவ்வளவு பலவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி, ஆமே, அவன் எந்த பிசாசா இருந்தாலும் சரி, எந்த அந்தகார சக்தியா இருந்தாலும் சரி, எந்த மனுஷ வல்லமையா இருந்தாலும் சரி, தேவ மகிமை உனக்கு முன்னால் அவனை சாகடிச்சு உன் கண்ணில் அவனை பெணமா காமிக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னார், இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை முடிவே கட்டிட்டார். தேவ மகிமை உனக்கு இருக்குதா? அந்த மகிமையை பிடிச்சுக்க. உனக்கு உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதுப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை நல்ல கையை பிடிச்சு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கெட்டியா பிடிச்சுக்க. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. பார்வோனுடைய 700 இருப்பு ரதங்கள். எத்தனை ரதம்? பயங்கரமான இருப்பு ரதங்கள், குதிரை வீரர்கள், யானைப்பட, ஒட்டகப்பட அத்தனையும் கடலோட மூடி பிடிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இருந்தா போதும், அந்த மகிமை எதிராளிகளை சின்ன பின்னமா மாற்றும். நீ அமைதியாரு, நீ சும்மா இரு, அந்த மகிமை எல்லாத்தையும் பார்த்துக்கோ. சொல்லுங்க, அந்த மகிமை எல்லாத்தையும் பார்த்துக்கோ. உன்னை பேசுறவனை பார்த்துக்கோ, உன்னை நிந்திக்கிறவனை பார்த்துக்கோ, உன்னை திட்டுறவனை பார்த்துக்கோ, உன்னை அவமானப்படுத்துறவனை பார்த்துக்கோ, நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவனை ஆமேன் அது பார்த்துக்கோ. உனக்கு விரோதமா ரகசிய ஆலோசனை திட்டம் போடுறவனை அந்த மகிமை பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இரு. சொல்லுங்க, நான் சும்மா இருக்கிறேன். தேவ மகிமை எனக்காக யாவையும் சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிராளிகளை கடலை மூழ்கடிச்சது அது மட்டுமா? இந்த மகிமை தேவைகளை சந்திக்கும். சொல்லுங்க, இந்த மகிமை தேவைகளை, காடைகளை கொண்டு வந்து நிரப்பிருச்சு. இந்த மகிமை வனாந்தரத்தில், வனாந்தரத்தில் இந்த மகிமை என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷன், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு 40-45 லட்சம். அத்தனை மக்களுடைய தேவைகளையும் மோசேயும் ஆரோனும் ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. மோசே, ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாத வேலை, அமைதியாக இருந்துக்கங்க. ஏன்னா அங்கே இருக்கிறான்ல சாதாரணமான ஆளு கிடையாது, பயங்கரமான திண்ணி பண்டாரம். கடலில் இருக்கிற மச்சத்தையெல்லாம் கொண்டாந்து போட்டீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு பத்தாது உங்களுக்கு. அப்படித்தானே? ஆகாயத்து பறவைகள் அடித்தாலும் பத்தாது, காட்டு மிருகத்தையும் அடித்தாலும் பத்தாது, எல்லாம் வெறி கொண்டு இருக்கிறான். அப்படிதானே? ஆகவே இந்த திட்டத்தை கொஞ்சம் கைவிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என் கையை நான் சாதாரணம்னு நினச்சியாடா? உன் கையை மாதிரி என் கை இருக்குன்னு நினச்சியா? அல்லேலூயா. என் மகிமையை நீ பார்ப்பேனாரு. சொல்லுங்க, என் மகிமையை. அல்லேலூயா. உங்கள் ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பார்க்கும்படி செய்வார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். எஸ் லார்ட். அல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகல, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. ஆமென். பாவங்கள் நல்ல கையை தட்டி சொத்து சொத்துன்னு தட்டார். உங்க வல்லமைகள் ஆமென். ஆமென்.
கட்டுகள் இன்றே நம் இயேசு. சத்தமா பாருங்க. ஆமென். ஆவியானவர் நமக்குள் வியை துரத்திடுவோம். ஆவி நல்ல கொஞ்சம் கையை ஓங்கி தட்டான். ஜெயித்திடுவோம் இந்த வல்லமைகள். ஆமென் ஆமென். உங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு கீழ்காற்று தான். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் தூரம். ஒரு முளை உயரத்துக்கு காடைகள் குவிஞ்சிருச்சு. நாம நினைக்கிறோம் இந்த மகிமை இருந்து என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மகிமை தான் உன் தேவையை சந்திச்சு கொடுக்கும். இந்த மகிமை இல்லைன்னு வைய, நீ என்னதான் உடம்பு முழுசு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு பிறண்டினாலும் ஒரு மண்ணு ஒட்டாது உன் உடம்பு. நல்ல தீர்க்கதரிசனமா சொல்றேன் கேட்டு. தேவ மகிமை இல்லாம உன் புத்தியில, உன் அறிவுல, உன் ஞானத்துல, உன் திறமையில, உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல உடம்பு முழுசும் மண்ணை எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருளு ஒரு மண்ணு ஓட்டாது. நம்ம நினைக்கிறோம் நம்மெல்லாம் பெரிய ஆளுகள், சாய்ச்சி கூட பாருங்க அப்படின்னு. வானத்தை வில்லா வளைக்கிறனா இல்லையான்னு பாரு, மணலை கயிறை திரிக்கிறனா பாரு, ஒன்றும் திரிக்க முடியாது. அவர் இல்லாமல் ஒன்னால, அவர் தெளிவாக சொல்லிட்டே, அப்பா என்ன இல்லாமல். அப்ப நீ விளங்கணும்னா, நீ வாழணும்னா, நீ உயரணும்னா, நீ செழிக்கணும்னா நான் உன் கூட இருந்தால் தான் ஆகுன்றார். சொல்லுங்க, நான் உன் கூட இருந்தால் தான் ஆகும். அல்லேலூயா. யாரு கூட இருக்கணும்? அவரு கூட இருந்தால் தான் ஆகும். நல்ல ஆழமாக மனசில் வச்சுக்கிடணும். 2 மாடு பிடிச்சிக்கிட்டா பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினைக்கிறோம். 2 மாடு பிடிச்சா பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறேங்க. நீ மாடை பிடி, ஆடை பிடி, நாயை பிடி, நரிய பிடி, என்ன வேணாலும் பிடி, அவர் இருக்கணும். ஆமே. காடைகளை கொண்டு வந்து நிரப்பிட்டாரு. அப்படிதானே? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16 அதுல 7-8 வாசிங்க. 7-8. ஆண்டவர் சொல்றாரு, விடிய காலத்தில் கர்த்தருடைய என்னத்தை பார்ப்பீங்க? வேற எதையும் பார்க்கணும்னு சொல்ல, இந்த மகிமையை பார்த்தா தான் உன் தேவை இந்த மகிமையில தான் இருக்குது. சொல்லுங்க, அது உன் தேவையெல்லாம் எங்க இருக்குது? அதனால தான் அவரை நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. யாரை நோக்கி பாருங்க? முத்தூட் ஃபைனான்ஸை நோக்கி பாருங்கன்னு சொல்லலை. சொன்னாரா? யாரை பார்க்கணும்? நாம எங்க பார்க்குறோம்? ஆமாம், அங்கே தான் பார்ப்போம். மொபைலில் அடிக்கடி ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வருது? உங்களுக்கு 3 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஒரு லிங்க் கொடுங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் உங்கள் பேங்க்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3 லட்சம் ரூபா வரும். இன்னொருத்த அனுப்புகிறான், உங்களுக்கு 6 லட்சம் ரூபா சேங்ஷன் ஆகிருக்கு, ஆமே, நீங்கள் ஓகே கொடுத்து நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் 6 லட்சம் ரூபா வந்துடும். கடவுளுடைய பிள்ளை, உலகம் தராத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. காலையில் கர்த்தருடைய மகிமையை எதை பார்க்கணும்? எப்போ? இந்த மகிமையை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 8 வரைக்கும் எந்திரிக்காது. 8 வரைக்கும் போத்துன பெச்சுட்ட உருவிராத. அப்போதான் மகிமையை பெச்சுட்டுக்குள்ளே பார்ப்பேன். என்னடா இருட்டா கிடக்குது, மகிமையை பாப்பான்னு சொன்னாங்க. நீ தான் நைட்டு போத்துற பெட்ஷீட்டை இன்னும் எடுக்கல, எங்க போய் மகிமையை பார்க்கறது?
சில ஆளுகளை கையெல்லாம் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு, இருந்தால் போயிடுச்சாரு, அசைவே இருக்காது, முடிஞ்சு போல இருக்கு. நீ எப்போ மகிமையை பார்ப்பனா? வாசிமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை 8 மணிக்கெல்லாம் பார்க்க முடியாது, விடிய காலத்தில் தான் பார்க்க முடியும். ஹலோ, நல்ல கையை பிடிச்சி ஒரு உழுக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் பார்க்க முடியாது, விடிய காலத்தில் தான் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளை தாவீது சொல்ற, அதிகாலையில் நான் எழுந்து வந்து காத்திருக்கிறேன். எதுக்கு? அந்த மகிமைக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கிட்டே போகுது. அல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிக்கிறதே கிடையாது. சிலருக்கு அதிகாலை 8 மணி, சிலருக்கு அதிகாலை 10 மணி, சிலர் அதிகாலை 11 கூட தான். எந்த யாருக்கு? ஏசாயாவுக்கு, ஆமே எசேக்கியா ராஜாவுக்கா பாகையை பின்னிட்டு போன மாதிரி இவங்களுக்கு மாத்திரம் பின்னால் வரும். அல்லேலூயா. அதிகாலையில், விடிய காலத்தில், எல்லாம் சொல்லுங்க, விடிய காலத்தில். அப்படி எங்க மகிமையை பார்க்கணும்னா எப்போ எந்திரிக்கணும்? விடிய காலம் எத்தனை மணி? 3 மணியிலிருந்தே விடிய காலம். எத்தனை மணியிலிருந்து? ஆமாம், 3 மணியிலிருந்தே விடிய காலம். எத்தனை மணிக்கு பாஸ்டர் அந்த விடிய காலம் நீடிக்கும்? ஒரு 11, 11:30 வரைக்கும் நீடிக்குமா? அது பிற்பகலாம், அது பகல் வந்துருச்சு. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து பத்தாவது மாதம், 10வது மாத்திரம் மாசம் 10 சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாய் திரும்பி பார்த்தாங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தின் மேல் காணப்பட்டுச்சு. இந்த மேகத்தின் மேல் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமை மன்னாவையும் கொண்டு வந்துச்சு, காடைகளையும் கொண்டு வந்துச்சு. என்னத்தை கொண்டு வந்துச்சு? மன்னாவையும் கொண்டு வந்துச்சு, காடைகளையும் கொண்டு வச்சு. அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எப்ப தேடுறவன? காலையிலே தேடுறவன் என்னை கண்டுபிடிவான். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து மரியாளும் மகதலேனா மரியாளும் கல்லறைக்கு போய் கர்த்தரை தேடுறாங்க. எப்போ போனாங்க? இருட்டோடு. அதிகாலையில் எழுந்து மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவை தேடிக்கிட்டு ஓடுறாங்க கல்லறைக்கு. அப்படிதானா? நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு கிடக்கும்? அது கிடக்குது பாஸ்டர், தேடி தேடி என்னத்தை கண்டேன் அப்படின்னு உட்காந்தே இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து உம்முடைய மகிமையை காண்பதற்கு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ இந்த மகிமை என்ன செஞ்சுச்சுன்னா உன் தேவைகளை சந்திச்சு கொடுத்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஒரு குறைவும் இல்லைங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. செருப்பு பழசாகலை, துணி பழசாகலை, காலு வீங்கலை. அப்படிதானே? சாப்பாட்டுக்கு குறவில்லை, தண்ணிக்கு குறவு இருந்துச்சா? கண்மலையை பிளந்தா தண்ணி புறப்பட்டு வருது அது வாட்டில். அல்லேலூயா. ஒரு குறவில்லாமல் 40 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் 40 வருஷம் சாப்பிட்றான். 40 வருஷம் ஏதோ
ஒரு நாள் 2 நாள் இல்லை, நல்ல ஹைஜீனிக்கான சாப்பாடு. எப்படி தெரியுமா? இந்த மகிமை அவன் தேவையெல்லாம் சந்திச்சு கொடுக்குது. சொல்லுங்க, இந்த மகிமை தேவைகளை சந்திச்சு கொடுக்குது. சொல்லுங்க, அந்த மகிமை என் தேவையை சந்திச்சு கொடுக்கும். என் குறைவை அவருடைய மகிமை நிறைவா மாற்றும். அப்படிதானே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமை அவருடைய கொஞ்சம் வசனம் எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சுல. உங்கள் குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையினால என்ன பண்ணுவாரா? நிறைவாக மாற்றுவார். உங்க குறைவை எது நிறைவா மாத்துனா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. இந்த மகிமை தான் தாவீதை அரசனா மாத்துனுச்சு. வேற ஒரு தகுதி அவனுக்கிட்ட கிடையாது. இந்த மகிமை காலையில் எழுந்து ஆண்டவருடைய பாத்துல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பாடி துதிச்சு ஆராதிச்சு அவருடைய சமூகத்தில் காத்து கிடப்பான். அந்த கிருபை, அந்த மகிமை தான் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்துனுச்சு. அல்லேலூயா. நாம ஏன் இன்னும் அப்படியே கிடக்கிறோம்? கிணத்துக்குள்ள கல்லை போட்ட மாதிரி அந்த கல்லு கூட கொஞ்ச நாள்ல ஊறிடும். இந்த கல் ஊறவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் கிடக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில மாறுதல் வந்தே ஆகணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க மகிமையினால மகா வல்லமையான மாறுதலை தந்தருளும் ஆண்டவரே, தந்தருளும். அல்லேலூயா. நினைக்கிறாங்க ஓடி ஓடி உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம். நீ உழைச்சு பாரு. ஓடி ஓடி உழைச்சா மட்டும் இல்லை, தேவ மகிமை இல்லாம ஓடுற ஓட்டம் அத்தனை ஓட்டமும் வீணான ஓட்டம். ஆகாயத்தில் சிலம்பம் பண்றது, காத்த பிடிக்கிற வேலை அதெல்லாம். அல்லேலூயா. யாத்திராகமம் 40:34-35 வாசிங்க. யாத்திராகமம் 40. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. நிரப்பினதினால் பாருங்க, கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே நிரப்பிச்சான். ஹலோ, ஆசரிப்பு கூடாரத்தை, தேவாலயத்தை இந்த மகிமை என்ன பண்ணுச்சு? அப்படியே மகிமையா மூடிச்சு. நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம், நீங்க தான் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம். உங்களை கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை அப்படியே உங்களை மூடிக்கிடணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். ஏசாயாவில் வாசம்ல ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமை உன்னை சூப்பரான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமை உன் வாழ்க்கையில மகா மகிமையா மாத்திரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகிமை யோசுவாவின் புஸ்தகம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2:9 ஆமென் 11 வாசிங்க. 9 - 11 வரைக்கும். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் தேசத்து குடிகள் எல்லாரும் என்ன ஆயிடுச்சா? சோர்ந்து போனா. இன்னும் தேங்கியமா, இந்த கர்த்தருடைய மகிமை என்ன செய்துன்னா, தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயப்படுகிற நிலைமையை உருவாக்குச்சு. ஹலோ, என்ன பண்ணாங்க? ராஜாக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. என்னன்னா, இந்த மகிமை இவங்களுக்குள்ள இருக்குது. இந்த மகிமை ஆமா, இவங்களை அசைக்க முடியாது. இவங்களை என்ன பண்ண முடியாது?
ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எந்த பக்கம் எத்தனை தீமையான காரியங்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. கரங்களவே சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயப்பட ஆரம்பிக்காங்க. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் திகில் பிடிச்சிருச்சு, பயம் பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்படி எதிர்த்தவர்கள், திரும்பி எதிர்த்தவங்கெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டாங்க. காரணம், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தனித்துவம் உள்ளவர்களா மாத்திருச்சு. சொல்லுங்க, இந்த மகிமை மற்ற ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை தனித்துவம் உள்ளவர்களாக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த மகிமை உன்னை வித்தியாசப்படுத்தி காமிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட தேவ மகிமை அல்லேலூயா கேடகமாக, ஆசீர்வாதமாக, ஜெயமாக இருந்த மகிமை 1 சாமுவேல் 4:21-22 ஒரு வேதனையான செய்தி அங்கே சொல்லுது. வாசிங்க. இது என்ன காரியம்னா 1 சாமுவேல் 4:21-22 தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு மாமனும் இறந்து போனபடியால் மகிமை, எல்லாம் சொல்லுங்க, மகிமை, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. என்ன ஆயிடுச்சா? இவ்வளவு மகிமை, ஜெயத்தை கொடுத்த மகிமை, ஆசீர்வாதத்தை சந்தித்து கொடுத்த மகிமை, தலை நிமிர பண்ணின மகிமை, செங்கடலை 2ஆ பிளந்த மகிமை, எதிராளிகளை மூழ்கி போகடிச்ச இந்த மகிமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஏன்பா போனுச்சு? ஏன் இந்த மகிமை போடுச்சு? என்ன பண்ணுன ஆகானே? நீ என்ன பண்ணுன? எதை ஆண்டவர் எடுக்க வேணான்னு சொன்னாரோ, எதை தொட வேணான்னு சொன்னாரோ அதை எடுத்துக்கிட்டு வந்து ஆமீன் கூடாரத்துக்கு அடியில் மறைச்சி வச்சதுனால மகிமை போயிடுச்சு. ஹலோ, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த மகிமை இருக்கிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. ஆனால் இந்த மகிமை என்னைக்கு போச்சோ அன்னைக்கே சவுல் கில்போவா மலையில ஆமென் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில செத்து ஒளிஞ்சு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமை இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த ஜாதியானும் ஜனத்தானும் எந்த பாசைக்காரனாலும் தொட முடியல. இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போடுச்சு. நடந்த பரிதாபமான நிலைமை, பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் பராக்கிரமசாலியாக இருந்த சவுல் கில்போவா மலையில அவனே தற்கொலைப்படி செத்து போனான். என்னாச்சுப்பா? நீ தான் பயங்கரமா வெற்றி சிறந்த ஆளாச்சே, யுத்தம் பராக்கிரம, நீ எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார காட்டிலும் உயர்ந்த நின்றவனாச்சே, அபிஷேகம் பெற்றவனாச்சே, என்னப்பா இப்படி விழுந்து கிடக்கிற? வசனம் சொல்லுது, ஈட்டிய ஆமேன் நட்டு அது மேல விழுந்து ஆமேன் உயிர் போகாம துடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? இவ்வளவு வெற்றியை கொடுத்த மகிமை ஏவனை விட்டு போனுச்சு. கடவுளுடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை இவங்க போனதற்கு காரணம் ஆமேன் ஸ்தோத்திரம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன, வசனத்துக்கு கீழ்ப்படியல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, மோசேயின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியல. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம் என்ற சத்தியத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஜாதியோட கலவாத, ஜனங்களோட கலவாத, நீ பரிசுத்தமா இரு,
என்று சொன்ன சத்தியத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உலகத்தோட மிங்கிலானாங்க. உலக பாவங்கள் உள்ள வந்துச்சு, உலக அசுத்தம் உள்ள வந்துச்சு, தேவன் அருவருக்கிறவைகள் உள்ள வந்துச்சு, விக்கிரக ஆராதனை உள்ள வந்துச்சு, வேசித்தனம் உள்ள வந்துச்சு, விபச்சாரம் உள்ள வந்துச்சு, அந்தகார காரியம் எல்லாம் உள்ள வந்துச்சு. கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு. ஹலோ, லிசன் டு மீ. எதை தேவன் வெறுத்தாரோ அதை எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே தேவ மகிமை விலகிட்டு. யோசுவா புழுதிய மண்ணை தூக்கி தலை மேல போட்டுக்கிட்டு குப்பரை கிடக்கிறான். ஆண்டவரே, ஏன்பா எங்களை விட்டுட்டீங்க? ஏன் எங்களை விட்டுட்டீங்க? ஏன் எங்களை விட்டுட்டு போனீங்க? எகிப்திலிருந்து என்ன சொன்னீங்க? நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, என்னோட வருவேன்னு சொன்னீங்களே, மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வந்தீங்களே, ஜெயத்தை கொடுத்தீங்களே, வெற்றியை கொடுத்தீங்களே, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, ஏப்பா எங்களை விட்டு போனீங்க? ஆண்டவர் சொல்றார், பாளையத்தில் என்ன இருக்குதுடா? உன் அந்தரங்க வாழ்க்கையில பாவம் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில பாவம் இருக்குது, பரிசுத்த குலைச்சல் இருக்குது, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, தனிப்பட்ட முறையில் தேவனோட ஐக்கியம் இல்லை. தேவ மகிமை போச்சு. தேவ மகிமை. ஹலோ, இந்த பரிதாபமான நிலைமை வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கடவுளுடைய மகிமை இருக்கிற வரைக்கும் நீ ஹீரோவா இருக்கலாம். இந்த மகிமை போனுச்சு, அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் மூலமாக சிறை பிடிக்கப்பட்டு 70 ஆண்டு காலங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். சுதந்திரவாளிகளாய் வாழ்ந்தவர்கள். எப்படி வாழ்ந்தவங்க? ஹலோ, சுதந்திரவாளிகளா வாழ்ந்தவங்க இப்ப எப்படி ஆயிட்டாங்க? அடிமைகளா வாழ்றாங்க. அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையாய் வாழ்றாங்க. அல்லேலூயா. என்ன காரணம்? தேவன் அதற்கு தான் அழைச்சாரா? அதற்கு தான் தெரிந்து கொண்டாரா? அதற்கு தான் அவனை அபிஷேகம் பண்ணினாரா? இல்லை. உன்னை ராஜாவை போல வாழ வைக்க தான் கர்த்தர் அழைச்சார். ராஜாத்திய போல வாழ வைக்க தான் அழைச்சார். ஆனா தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, சத்தியத்தை கடித்து கொள்ளுதல, தேவனுடைய சத்தியத்தை மீறி ஆமென் ஸ்தோத்திரம் போனதுனால இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அடிமைப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நாங்கள் அநேகருக்கு சக்கந்தமாய் மாறி போனோம். என்ன மாறி போட்டோம்? பைபிளை படிக்கிறதுக்கு பைபிளை படிமா, ஜெபம் பண்ணுமா, பாரு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சுக்கு வாமா, வரமாட்டேன். அல்லேலூயா. குடும்ப ஜெபத்துக்கு வா, வரமாட்டேன். பாஸ்டிங் பிரேயருக்கு வா, வரமாட்டேன். மகிமை விலகிறோன்னு நினச்சிக்க. இந்த மகிமை இருக்கிறதுனால 3 நேரம் சோறு கிடைக்குது. இந்த மகிமை இருக்கிறதுனால துணி கிடைக்குது. இந்த மகிமை இருக்கிறதுனால நல்ல வீடு வாசல் இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. இந்த மகிமை ஒன்றை விட்டு போச்சுன்னா நீ செல்லா காசா மாறிடுவங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் தேவ மகிமையை இழந்து போகாதவாறு காத்துக்கொள்ள கிருபை எனக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு செவி கொடு. கால் போன போக்கில் போகாத, கண் போன போக்கில் போகாத. வசனத்தில் நில்லு, சத்தியத்தில் நில்லு, கர்த்தருடைய வார்த்தையில் நில்லு, வசனத்தை படி, ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடு. அது உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும். அல்லேலூயா. தேவ மகிமையை தயவு செய்து இழந்து போகாத. ஆமென். கடவுளுடைய பிள்ளையே, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இழந்து போன மகிமை திரும்ப கண்டிப்பாக தருவார். எப்போ தெரியுமா? நீ மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், நான் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனேன், ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும். தாவீது சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே நான் துணிகரமாய் பாவம் செய்தேன்,
ஆண்டவரே என்னை உம்முடைய ஈசோப்பினால் கழுவும். ஈசோப்பினால கழுவும். ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோட மனம் திரும்பி ஜெபம் பண்ணினா நீ இழந்த மகிமை திரும்ப உனக்கு வரும். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உனக்கு. நாகும் புஸ்தகத்துல நாகும் அவர் தரிசனம் பார்க்கிறாரு. நாகும் 2:2 நாகும் 2:2 வெறுமையாக்கி கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். கரங்களவே அந்த வார்த்தை இருக்குதா? எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? ஆமென். நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை பக்கம் சொல்லுங்க. 1082 1082 எடுத்துட்டீங்களா? எல்லாம் திருப்பி வாசிங்க. வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி திராட்சை தோட்டங்களை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை, அன்பு பிள்ளையே, எல்லாம் கெடுத்து குட்டி சோறே ஆயிடுச்சா பரவாயில்ல. எல்லாம் கெடுத்து ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சா பரவாயில்ல. திராட்சை தோட்டங்கள் கெடுத்து போட்டாலும் பரவாயில்ல, தோப்புகள் எல்லாம் கெடுத்து போட்டாலும் பரவாயில்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் யாக்கோபின் மகிமை. எல்லாம் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க உங்க பேர் அந்த இடத்துல யாக்கோப எடுத்துருங்க. அந்த இடத்துல உங்க பேரை போட்டு சொல்லுங்க. கர்த்தர் உங்க பேரு, அந்த பேரை கொஞ்சம் அழுத்தி தான் சொல்றது. அது கொஞ்சம் மறைமுகமாகவே இருக்கட்டுங்க, பப்ளிசிட்டி ஆக வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க உங்க பேரை நல்ல அழுத்தி அந்த இடத்துல சொல்லுங்க. திரும்பி வர. ஆமென். இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவாரு. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ மகிமை திரும்பி வரும். பாருங்க கை தட்டி எப்படி கருத்து. ஹல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இது இப்பதான் வந்துட்டு போது பாருங்க, என்ன பண்ணலாங்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமையை திரும்பி ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த மகிமை உனக்கு திரும்பி வரும். நீ எந்த மகிமை இழந்து போனியோ அதே மகிமையை திரும்பி கர்த்தர் வரப்படுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா 2 கையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. 2 கையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அப்பாட்ட சொல்லு, அப்பா உங்க மகிமையை நான் இழந்து போயிருக்கிறேன்ப்பா. உங்க மகிமையை நான் இழந்து போயிருக்கிறேன். உங்க மகிமையை நான் இழந்து போயிருக்கிறேன். இயேசுவே, நல்ல சத்தமா சொல்லு, உங்க மகிமையை திரும்பி வர பண்ணுங்க. திரும்பி வர பண்ணுங்கப்பா. திரும்பி வர பண்ணுங்கப்பா. திரும்பி வர பண்ணுங்கப்பா. திரும்பி வர பண்ணுங்கப்பா. திரும்பி வர பண்ணுங்க. அருளையா நல்ல கையை தூக்கணும். மைக்கு தான் கையில வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க மகிமையை திரும்பி வர பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு வர பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு வர பண்ணுங்க. என் வாழ்க்கையில வர பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமை வந்துச்சா? நாகும் தீர்க்கதரிசி தரிசனம் கண்டாரு. அந்த மகிமை திரும்பி வந்துச்சு. ஹல்லேலூயா. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடப்பட்ட காலம் 400 ஆண்டு இடைவெளி காலம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு புஸ்தகத்துக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டா, இருண்ட காலம்னு சொல்றாங்க. அங்க தேவ மகிமை இல்லை, தேவ வார்த்தை இல்லை, தீர்க்க தரிசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் 1:14 சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 1:14.
வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக. அல்லேலூயா. அந்த மகிமை வந்துருச்சா? கன்னி மரியாளின் வயிற்றில் இயேசு என்கிற பெயரால் அந்த மகிமை திரும்பி வந்துருச்சு. புதிய ஏற்பாட்டு விசுவாச மக்களே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இழந்து போன மகிமை புதிய ஏற்பாட்டு விசுவாசியான உனக்கு திரும்ப வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சு. வசனம் தெளிவுற சொல்லுது. ஒன் செகண்ட். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? பிதாவு கிட்ட இருந்த வார்த்தை அது மாம்சமா மாறுச்சு. என்ன மாம்சமா? இயேசு என்கிற மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ள? இப்ப அந்த மகிமை யாருக்குள்ள வந்துருச்சு? ஹலோ, துள்ளி குதிக்கணும். அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? குதிக்குது பாருங்க எப்படி. அப்புறம் சொல்லு. அல்லேலூயா. அத்த நல்லவர். ஆமே. இழந்து போன மகிமை இப்ப எங்க வந்துருச்சு? சொல்லுங்க, நெஞ்சத்தோடு சொல்லு. இந்த மகிமை எங்க வந்துருச்சு தம்பி வினோத்து? இங்க வந்துருச்சு, உனக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது யார் வாழ்றா? இனி கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு. எந்த மகிமையை மோசே பார்க்கணும்னு தவங்கிடந்தானோ அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சியா? அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சு. அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சு. அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சு. நல்ல கையை தட்டி சொல்லு, அல்லேலூயா. அந்த மகிமை இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. நல்ல சந்தோஷமா கையை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. இப்ப அந்த மகிமை உனக்குள்ள வந்துருச்சுல்ல, இனி நீங்க எப்படி இருப்பீங்க? மகிமையா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் புதிதா மாறும். மகிமை வந்துருச்சுல்ல? மகிமை வந்துருச்சா? இப்ப இந்த வந்த மகிமை உங்களை இருக்கிற நிலையில விடாது. உங்க நிலைமையை அந்த மகிமை மாத்திடும். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், பிள்ளைகளை மாற்றும், பொருளாதாரத்தை மாற்றும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாட்சி முடிச்சிருவோம். எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. எபிரேயர் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். எவருடைய மகிமை? எவருடைய மகிமை? இவர் யாரு? இயேசு. அவருடைய மகிமைனா பிதாவினுடைய மகிமை. யாருடைய மகிமை? இந்த பிதாவை யாராவது பார்க்க முடியுமா? பார்த்தா என்ன ஆயிடுவான்? எரிஞ்சு. அந்த மகிமை வாசன வசிங்க. அவருடைய தன்மையின் சொரூபமாக, உருவமாக. சொரூபம் என்றால் உருவமாக, பிதாவின் உருவமாக. வசனத்தை அப்படியே சாப்பிடுங்க. வசனத்தை சாப்பிடும். அல்லேலூயா. சாப்பிடுறீங்களா? இந்த வசனத்தை உட்காந்து நல்லா படிங்க. ஒன் செகண்ட் திரும்ப. இவர் அவருடைய மகிமை பிரகாசம். சொல்லுங்க. இவர் இயேசு எவருடைய மகிமை? பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம். மகிமையின் பிரகாசம். அடுத்து அவருடைய தன்மை. என்ன தன்மை? சொல்லுங்க. தன்மை. பிதாவின் தன்மை, அன்பின் தன்மை, இரக்கத்தின் தன்மை, கருணையின் தன்மை,
காருண்யத்தின் தன்மை, ஹல்லேலூயா, மனதுருக்கத்தின் தன்மை, மாட்சிமையின் தன்மை, இந்த பிதாவுக்கு என்னென்ன குணலட்சணங்கள் இருந்ததோ அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இப்போ அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமிங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? பிதாவை. ஆண்டவர் சரியா முட்டாளு, என்னை காண்கிறவன் நானும் அவரை எப்படி இருக்கோம்? எங்கடா பிதாவை பார்த்துக்கிட்டே பிதாவை காமி பிதாவை காமிக்கிற? நீ வளர்ந்தது அவ்வளவுதானா? பிதாவை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. அவர் சொன்னாரு, என்ன பிதாவை காமிக்கிறது? நானும் அவரும் ஒன்னா தான் இருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா நீ அவரை பார்க்கலாம், என்ன பார்த்தீங்கன்னா நீ அவரை. ஹல்லேலூயா, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்ப அந்த மகிமை தற்சொரூபமா சொரூபமாயிருந்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை இப்போ உள்ள வந்து சுத்திகரிப்பு உண்டு பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, உள்ள வந்து எங்க வந்து உள்ள வந்து சுத்திகரிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நல்லா சுத்திகரிங்கப்பா. சொல்லுங்க, நல்ல சுத்திகரிங்க, நல்ல சுத்திகரிங்க, நல்ல பரிசுத்தமாக்குங்க. அல்லேலூயா. இந்த மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நீங்க மாதிரி சூப்பரா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்க எல்லாமே மாற ஆரம்பிச்சு. சூழ்நிலை, பொருளாதாரம், வீடு, வாசல், ஆமென் ஆமென், ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, ஜெயம், வெற்றி சகலமும் மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா அவருடைய மகிமைக்கு காத்துரு, அவருடைய மகிமையை ஃபாலோ பண்ணு, அவருடைய மகிமையை இழந்து போயிடாத, அவருடைய மகிமையை தக்க வச்சுக்க, அவருடைய மகிமையை காலையில தேடு. அந்த மகிமையை பெறுவதற்கு நீ என்ன கிரையவனாலும் செலுத்த. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அடையும்படிக்கு எல்லாத்தையும் என்னவா நினைக்கிறேன்? குப்பையும். ஹலோ சொல்லுங்களா? அவரை அறியறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எப்படி குப்பையும். ஆமென். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து விளக்கம் சொல்றார். முத்து தேடுறவன் இருக்கிறான். அந்த முத்து தேடுறவன் அதுல விலையேற பெற்ற முத்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு முத்தை தனக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை விலை கொடுத்து வாங்குறான். ஒருத்தன் நிலத்துல புதையல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஒரு நிலத்துல இருக்குது. இப்ப அந்த நிலத்தை வாங்குறதுக்கு தனக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வித்து என்னத்தை வாங்கிட்டான்? ஹலோ, இந்த மகிமையை நீ காப்பாத்திக்கிறதுக்கு என்ன கிரைய வேணாலும் செலுத்த, என்ன கிரைய வேணாலும் செலுத்த. அந்த கிரையம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. முழங்கால நிக்கிறியா நில்லு, பாஸ்டிங் போடுறியா போடு, கண்ணீரோட நிக்கிறியா நில்லு, இரவா பகல ஆண்டோடைய பாத்தில் நிக்கிறியா நில்லு. இதுக்கு செலுத்தப்படுகிற கரையம் உன் வாழ்க்கையில உச்சத்துக்கு உன்னை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. உச்சத்துக்கு கொண்டு வரும் பிள்ளை. உன் வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சிருவாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு சோதரா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம்.